பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 1 யோவான் 3 வசனத்தின் முதல் பகுதி. அவர் தம்முடைய ஜீவனை தமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக, மனுஷ குலத்திற்காக ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் பிறந்தார். இந்நாட்களிலே நாம் இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நோக்கி கொண்டு போகிறோம். நம்முடைய அன்பு யார் மேல் அதிகமாய் காணப்படுகிறது? இயேசுவை போல அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்புக்கு அளவில்லையே, அன்புக்கு இரக்கமில்லையே, அன்புக்கு நன்மை ஒன்றும் குறைவில்லையே. ஆண்டவராகிய அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே? யோவான் 3 வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ பாருங்க, இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏனோ தானோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம காசு கொடுத்தியே நம்ம சரீரத்தை இப்போ ஆங்காங்கே பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட், ஆங்காங்கே பார்த்திங்கன்னா அநியாயமான மரணங்கள். ஹல்லேலூயா. ஃப்ளைட்டு கிராஷ் ஆகுது, என்னென்னமோ நடக்குது, வாகன அபகடங்கள். இதெல்லாம் கடைசி ஆண்டவருடைய வருகைக்கு கடைசி காலம். ஒருவரோடு ஒருவர் அன்பில்லை, கணவன் மனைவிக்கிடையே அன்பில்லை, பிள்ளைகள் மனிதில் அன்பில்லை. அன்பில்லாதவர்களாய், அன்பு தணிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது. நம்ம ஆயத்தப்படுவோமா? இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறார். 1 யோவான் 3 வசனத்திலே நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவாய் பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நன்மையும் அறியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மையும் அறியாமல் இருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ஆண்டவர் நம்ம எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவார், நம்மளை அழகாக நடத்துவார். தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடாமல் ஏனோ தானோ நம்ம வாழக்கூடாது. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை விசேஷமாக உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆண்டவர் 1 யோவான் அதே 4 14வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் நிலைத்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்கள் அம்மாவை அப்பாவை பொண்ணு போல் பார்த்துக்குங்க. அவங்க பாவம் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை உழைச்சி படிக்க வைக்கிறாங்க. அனாதையாக விட்டுடாதீங்க. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வரணுன்றதுனால தான் தினமும் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனை நமக்காக கொடுத்தார். அம்மா அப்பா ஜீவனை கொடுத்து அவங்க உலக பிரகாரமாக அவங்கள வளர்த்துருக்காங்க. அவங்க இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஃபோட்டோ வச்சுலாம் நம்ம அம்மா அப்பாவை கனம் பண்ணுறது அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு வேண்டிய எல்லா பரிகாரையும் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த கால வேலைக்காயமை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் அன்பான தேவன், அன்பாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் அன்பாக இருக்க கர்த்தர் சொல்லித்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, நிலை தடுமாறி போகிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, போக்கில் மத்திலும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், மழை வெள்ளத்தில் இருக்கிறவர்கள், திக்கற்றவர்கள், வீடு இல்லாதவர்களெல்லாம் அந்த நேரத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நேரத்தில் அப்பா, அந்த வருடத்தில் இனி ஒரு வார காலம்தான் இருக்குது சுவாமி. எங்களை சுத்திகரித்து கர்த்தாவே உமக்கென்று வாழ கர்த்தாவே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தாவே ஒப்பு கொடுக்குறோம். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.